பாரதி ராஜா மற்றும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப தங்கியிருக்க வீட்டை காலி பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அவங்க வீட்டை காலி பண்ண போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மனோஜ் பாரதி ராஜா அவர்களோட மறைவுக்கு பின் ஒட்டுமொத்த வீடுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட் ஆகியிருக்கு. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. குறிப்பா பாரதி ராஜா அவர்களும் சரி, மனோஜ் அவர்களோட மனைவியும் சரி, சரியா சாப்பிட்றதில்ல, சரியா தூங்குறதில்ல, மனோஜ் அவர்களோட ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அவர் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்களே பேசிட்டு இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமா அவங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் ஒரு சில முக்கியமான சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் உடனடியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மனோஜோட ஒய்ஃப் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே இங்கேயே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப மனோஜை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவரோட ரூமுக்கு போவ, ஒரு ஃபோட்டோவை பார்ப்ப, அவரோட திங்ஸுங்க நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க உனக்கு பழைய நினப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால நீங்க மறுபடியும் மறுபடியும் சஃபர் ஆகிட்டே தான் இருப்பீங்க. கொஞ்ச நாள் இதுலேருந்து ரெஸ்ட் எடுங்க. அதாவது இங்க இல்லாம ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்து வெளிய போங்க. கொஞ்ச நாள் வந்துட்டு அங்க தங்கியிருந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வாங்க. இறப்புங்கிறது எல்லாத்துக்கும் சமம் தான். எல்லாருமே ஒரு நாள் போக தான் போறோம். மனோஜுக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு. அவன் இப்போ போயிட்டான். அவனே நினைச்சு உங்க லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க சொன்னதுல ஒரு நல்ல கருத்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, கூடிய சீக்கிரமே அவங்க இப்ப இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்ட காலி பண்ண போறாங்களாமா. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மாசம் வெளியில இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதிகபட்சமா சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பாரதிராஜா அவர்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாலையுமே இருக்காங்களாமா. அண்ட் அப்படி இருந்துட்டு வந்தா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. போனவங்களை நினச்சி இருக்கவங்களை இழந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னெச்சரிக்கையாக பண்ணியிருக்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல அவங்க அப்பாவ பத்தி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவருக்கு இருக்கக்கூடிய ஹியூமர் சென்ஸ பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஒரு முறை அவரோட அப்பா பிரபல மலையாள படத்துக்கு இசையமைச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு டைரக்டர் இவர் என்ன டியூன் குடுத்தாலும் புடிக்கல, புடிக்கல அப்டின்னே சொல்லிட்டு இருந்திருக்காராமா. கிட்டத்தட்ட பல மணி நேரம் ஆகியும் அந்த டைரக்டருக்கு எந்த டியூன் குடுத்தாலும் புடிக்கல. இதனால கடுப்பான ஏ.ஆர். ரகுமான் அவர்களோட அப்பா என்ன பண்ணாரு அப்டின்னா, ஜனகணமன பாட்டு இருக்கு இல்லையா? அந்த டியூன ஸ்லோ வெர்ஷன்ல போட்டு இது ஓகேவா பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அவரு அத கண்டுபிடிப்பாரு அப்படின்னு பார்த்தா, இந்த டியூன் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டியூன வாங்கிக்கிட்டாராமா. அந்த அப்பா இத பார்த்துட்டு எனக்கு பயங்கரமான சிரிப்பு. எங்க அப்பாட்ட இத பத்தி நான் அடிக்கடி பேசியிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் இருக்கும்போது நடந்த ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் அவங்க அப்பாவ பத்தி பேசியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டைரக்டர் யாரு? அந்த படம் என்ன? அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.